கரூரில் நடந்த மிக அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வு. அதுக்கு பிறகு உயிரிழப்பு அந்த நம்பரும் கூடிக்கிட்டே வருது. அதை தவிர அந்த சம்பவத்தில் அடிபட்டவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க, இப்படியாக செய்தி வந்துட்டு இருந்தது. சோசியல் மீடியா மூலமா மாண்புமிகு பிரதமர் ஐயாவும் இல்ல ஹோம் மினிஸ்டரோ இதர அமைச்சர்களோ எல்லாரும் கூட இரங்கலை தெரிவிச்சோம். ஆனா நேத்திக்கு இரவு பிரதமர் ஐயா, ஹோம் மினிஸ்டர் இருவரும் டாக்டர் முருகன் அவர்களையும் என்னையும் பர்சனலா நீங்க போய் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூறுறோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறவங்களையும் பார்த்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி நடந்துட்டு இருக்கு என்னன்றதையும் விசாரிக்கவும், உடனடியா தாம் வர விரும்புற நிலை இருந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால எங்க 2 பேரையும் பிரதமர் ஐயா அனுப்பி வச்சாங்க. அதே அவருடைய ராத்திரி அவர் சொன்ன அட்வைஸ்க்கு இன்னைக்கு காலையிலேயே நாங்க டெல்லியில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து இறங்கி டைரக்டா இங்க வந்தோம். கலெக்டர் ஐயா எங்களை சம்பவம் நடந்த இடத்தையும் காமிச்சாரு. அதை தவிர ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடியவங்க, அடிபட்டவங்க, மூச்சு விட முடியாம திணறி ஒரு பதட்ட நிலையில, அதோட இல்லாம அவங்க உடம்பெல்லாம் அடிபட்டு அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு மிதிச்சிட்டு ஓடின அந்த சந்தர்ப்பத்துல உடம்பெல்லாம் காயப்பட்ட பெண், ஆண் எல்லாரும் அங்க ஹாஸ்பிட்டல்ல. அவங்களையும் ஒருத்தரா போய் பேசி அவங்க கிட்ட இந்த செய்தியை சொல்லி, அதற்கு பின் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சில பேரை போய் பார்க்க முடிஞ்சது. அங்க எங்களால வார்த்தையில அவங்களுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியாத நிலைமை. அவங்க பேசுறத கேட்டாலே எனக்கு வயரெல்லாம் கலங்குற நிலைமையில அங்க நின்றுட்டு இருந்தேன். தவிர என்னால பேசக்கூட முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. 7 வயது மகனை இழந்த தாய், மனைவியை இழந்த ஒரு 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை இழந்த ஒரு பெண், தன் மகனை இழந்த தாய், 2 பேரும் ஒரே வீட்டில். இப்படியாக ஏழை குடும்பங்கள், பெருவாரியாக எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க கதறி அழறத கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. அவங்க கையை பிடிச்சிட்டு அமைதியா அவங்க சொல்றத, அந்த பதற்றத்தோட அவங்க சொல்றதுதான் கேட்க வேண்டியது நிலைமை. ஆனாலும் பிரதமர் ஐயா சொன்ன விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வர வேண்டிய நிலைமை ஒவ்வொரு வீட்லயும் எனக்கு அந்த அனுபவம் தான் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நம்ம நாட்டுல எங்கேயும் நிகழக்கூடாது. ரொம்ப பரிதாபமான நிலைமை. அங்க வாய் வார்த்தைக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு துக்கம். அவங்க சொன்னது, அவங்களால ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே அவங்களால மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலையும் அவங்க பேசினது, இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமர் ஐயாவுக்கும் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லலான்னு இருக்கிறேன். இந்த விசிட் பியோர்லி அடிபட்டவங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இதுல வேற ஒரு விஷயமும் இதுல இல்ல. பியூர்லி நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதனால வரக்கூடிய நிகழ்வுகள், அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்,
இதெல்லாம் தான் மனசை உருக்குது. இதுதான் என்னால் இப்போ கொடுக்க முடிஞ்ச ரிப்போர்ட். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. பேஷண்ட்ஸும் சொல்கிறாங்க நான் வந்து சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலைமை அப்படின்னு. அதில் சில பேர் மேஸ்திரியாக வேலை பார்க்கக்கூடியவங்க, மேஸ்திரினா பில்டிங் கான்ட்ராக்டில் வேலை பார்க்கக்கூடிய, சிமெண்ட்டு செங்கலோட பணி வேலை செய்யக்கூடியவங்க, கை விரல் ரெண்டும் ஃப்ராக்சர் ஆகிருக்குது. அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய ஊதியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க குடும்பம். இப்படிலாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருந்தது. நான் பிரதமர் ஐயா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுலேருந்து உயிர் இழந்தோர் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு 50,000 ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை இனிமேல் தான் கவனிக்கணுமா அதை பற்றி அப்படின்னு. அதோடு இல்லாமல் கலெக்டர் ஐயாவையும் கேட்டேன் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது செய்தி தெரியுமான்னு. டிபிடி பற்றி அப்போது அங்கே அவருக்கு செய்தி இல்லைனாலும் இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு காலையில் தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க, நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கலெக்டரையே இப்போ சொல்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை பற்றி. ஸோ நான் உடனடியாக போய் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமாக போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் 2 நாளில் நான் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போதைக்கு இது என் தரப்புல இருந்து. ஒரு நிமிஷங்க, நான் ஒரு நிமிஷம் இருங்க. நான் எல்லாருக்கும் பொறுமையா சொல்றேன். எதுக்கு பதில் சொல்லணுமோ நான் சொல்றேன், எதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதோ நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். ஆனா எல்லாருக்கும் சொல்றேன், தயவு பண்ணி 3 பேர் ஒரே சமயம் 5 பேர் ஒரே சமயம் இப்படி அப்படின்னு பண்ணாதீங்க. ஒன்னு ஒன்னா கேளுங்க, நான் எல்லாருக்கும் சொல்றேன். பொறுமையா ஆரம்பிங்க. தெரியாது, நான் விசாரிக்கணும் அதை பத்தி. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை இழந்துட்டோம். சில வீட்டில் அவங்க தான் அவங்களுடைய மெயின், அதாவது வாழ்வாதாரம். சில பேர் அவங்க குழந்தைய இழந்துட்டாங்க. அப்படியாக அவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி எடுத்து சொன்னாங்க. தமிழக அரசு மேற்கொண்டு வரும் விசாரணை மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே சரியான முறையில போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதா, இல்ல வேற எதுவும் குற்றப்படிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? ஆணையம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க, இப்ப சென்னையில போய் சந்திக்க இருக்காங்க. அவங்க தரப்பு கொடுக்கக்கூடிய தரப்புல இருக்கக்கூடிய தகவல்கள் மூலமா நடவடிக்கை இருக்கிறதா ஒரு அறிக்கை சொல்லப்படுது. இதற்கிடையில முதல்வர் வந்து இணையத்துல வந்து தவறான தகவல்களை பறக்க வேணான்ற மாதிரியான ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருக்காரு. இப்ப இந்த 2 நிகழ்வுகளை எப்படி பாருங்க? நான் வந்தது அதுக்கோசம் இல்லைங்க. வந்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி சொல்லுதா, இல்ல ஒரு ஆய்வு குழு அமைச்சிருக்காங்க, அதை பத்தி இல்லைங்க. பிரதமர் ஐயா தான் வர முடியாத அந்த நிலையில நீங்க இருவரும் போய் மத்திய அரசின் சார்பில் பிரதமர் சார்பில் அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க, அவங்க நிலையை அறிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்திருக்கோம். சம்பவம் நிகழ்ந்ததை பத்தி அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி கும்பல் நிறைய ஆயிடுச்சு, நம்பர் எதிர்பார்ப்பு, அவங்க ஆர்கனைசர்ஸோட எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சி நிறைய பேர் வந்துட்டாங்க. மேலே பில்டிங் மேலே ஏறினவங்க எல்லாம் கீழே விழுந்தாங்க, அந்த தகர கூரை மேலே நின்றுட்டு இருந்தவங்க கீழே வழுக்கி விழுந்தாங்க, அதுக்கப்புறம் கம்பத்து மேலே விழுந்தாங்க, எலக்ட்ரிசிட்டி போச்சு. அப்படி அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க. நான் காதால கேட்டுக்கிட்டேன். அது நான் நிர்ணயிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. கத்தாதீங்க, நீங்களே 2 கேள்வி கேட்கறீங்க, நான் திருப்பி வரேன். தமிழக அரசு சார்பான அதிகாரிகள் இது போன்ற பாதுகாப்பு குறைபாடு நிறைய இருக்கிறதுனால சிபிஐ விசாரணை கொண்டு போகணும். அதே போல ஒரு நபர் நீதி ஆணையத்தில் கூட விசாரித்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அந்த 130 இதெல்லாம் மேற்கோள் காட்டி காமிக்கிறாரு. இதற்கு சிபிஐ விசாரணை தேவை. நான் வந்து மத்திய அரசு பிரதம மந்திரியோட ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கேங்க. டாக்டர் முருகனும் என்னோட வந்திருக்காங்க, மத்திய அரசோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா. ஒரு நிமிஷங்க, இந்த விஷயத்துல ஒரு கட்சியோட தலைவரோ இல்ல இன்னொரு கட்சியோட தலைவரோ இல்ல எங்க கட்சி தலைவரோ ஏதாவது சொல்லியிருந்தா கூட
அதை பத்தி நான் பேசுறதுக்கு வரல. அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். பெரும்பாலான பொதுமக்களோட கருத்து வரேன் ஒரு நிமிஷம். நான் அட்லீஸ்ட் நான் இன்னைக்கு வந்து பிரதமர் என்ன அங்க போய் நீங்க 2 பேரும் அதை பார்த்து எல்லாரும் தனிப்பட்ட முறையில பார்த்து பேசுங்க எல்லாம் சொன்ன பிறகு அங்க பேசுனதை நான் டெஃபினட்டா போய் ரிப்போர்ட் தானே பண்ணுவேன். டெஃபினட்டா பண்ணுவேன். இப்போ நடந்த இந்த பெரிய இந்த இதுக்கு அப்புறமா இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து இதுக்கு அப்புறமா கூட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து இதுவரைக்கும் இல்லாத அரசியல் கட்சி கூட்டங்கள் இந்த மாதிரியான ஒரு இழப்பு நடக்கவே இல்லை. 40 பேர் இருந்தது கோவில் அந்த மாதிரி விஷயம் நடந்தது. இது தொடர்பா மத்திய அரசு தலையிட்டு நிறைய சில ஒழுங்குமுறைகளை செயல்படுத்தணும்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும்பொழுது இது மாதிரி அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மத்திய அரசு சார்பாக ஏதாவது அழுத்தம் கொடுத்து நான் அதுக்குதான் முதல்லயே சொன்னேங்க. இனிமே நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல நம்ம நாட்டுல எங்கேயும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது அப்படிங்கறத நான் கிளியரா முன்னே வைக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றது என்னன்னா அவர் கேட்ட கேள்விக்கும் அதுதான் பதில். நாங்க இருவரும் இங்க பார்த்து ஒவ்வொரு மக்களும் எங்க கிட்ட சொன்னதை கச்சிதமா போய் அங்க சொல்லதான் போறோம். புரோட்டோகால் ஏதாவது சரியா இனிமே நடத்துறதுக்கான ஒரு விஷயம் எஸ்பிக்கோ கலெக்டருக்கோ பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா இனிமே இது நடக்காம இருக்கிற நடவடிக்கைகளை இனிமே இப்படிதான் செய்யணும். இந்த இடங்கள் இருந்தாதான் கூட்டம் நடத்தணும், இல்லைன்னா நடத்தவே கூடாது. நீங்க சொல்றது புரியுதுங்க. நான் போய் அங்க ரிப்போர்ட் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஒரு நிமிஷம்ப்பா. Political noise, especially from all parties, regarding a tragic incident such as this. As a Union Finance Minister, as a woman, or as a common public yourself, what would you want to say to people who are making new noise out of something tragic that happened? No, I don't know how I can classify one as noise and another as a view. Everybody's opinion is important, but I'm not here to judge which is noise and which is not. One. Second, on these sort of sensitive matters, voices will come, people's opinions will come, and anxiety and anger will come. We cannot say this is right and that's wrong. We'll have to hear everybody and post that whoever does whatever, hope it's for the welfare of the people. That's all I can observe. But the politics is being played here, ma'am. Lives have been lost. Lives have been lost. All of us agree life should not be lost. And beyond that, I'm not in a position to add anything more to your comment. Ma'am, there is an allegation that this was due to the intelligence failure of the police, and the police should have anticipated that these much of crowd would have gathered. Looking at the previous campaigns of the TVK leader, what is your opinion on this? Well, as I said, I have not come here to assess that, or even to review that, or even to question that, or even to say what I've heard is complete information, therefore I can pass a verdict on that. I've come here, as I said, Dr. Murugan and myself have been sent by the Honorable Prime Minister to go and meet with people who are all agreed. And that's all I can comment on and report back on. You met a lot of people who've been affected. What are they telling you? Are they directing their anger at one particular, what are they telling you? Where is the anger? I'm happy to say that each one of you all have been with me there. In fact, against much odds. In fact, I would say, using this opportunity, I was telling you to be careful because everybody is walking with camera like this backwards. And behind 1 or 2 people, there is a lady reporter, which is yourself. I was very worried about that. And therefore, coming to the point, all of you all have been with me, all through, with your mic and with your camera. I would ask you to go back and play it all back for yourselves. You'll know what each one said. Instead of me mouthing it, and instead of me saying it in one way or the other, and then for you to, pull one line saying, oh, but those people didn't say that, finance minister said it. No. Please, you have recorded it all. You've got the camera. Play it back. Go to your offices. Play it back. You'll hear it. Already fixed, or you had No. Announcement for the direct transfer has been made by the Honorable Prime Minister. So much for people who have lost lives. So much for people who are in the hospital. Now it's for the district administration to send the account numbers at the earliest so that those monies can reach the affected parties. For them to be speedy is what I can request, so that the collector can send the numbers today itself. And both of us as ministers in the Union Cabinet will certainly go back and speed it up. suggestion or thing you can give to the state government to
On what? on such incidents? No, I would say you send the account numbers first. No, an incident like this incident should not happen in the future. No, I have not come on that job. My job is very clear. I've come to meet up with the affected people. மேம் 40 பேர் இறந்திருக்காங்க. அரசு அதிகாரிகள் யார் மேலுமே நடவடிக்கை எடுக்கலையா மேடம்? எஸ்பி மேலயோ கலெக்டர் மேலயோ யார் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது என்ன மேம்? நான் சொன்ன மாதிரிங்க, நான் வந்தது இதுல அஃபெக்ட் ஆன குடும்ப உறுப்பினர்களை, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கவங்கள, அவங்களெல்லாம் பார்த்து பிரதமர் ஐயாவுடைய அனுதாபங்களையும் அவருடைய வாக்குறுதி, அதாவது நான் உங்களோட இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா கஷ்டம் வந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி அந்த வாக்குறுதியும், பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து ஃபண்ட் ரிலீஸ் ஆயிருக்குன்றதை அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும் இந்த வாய்ப்பு உபயோகிச்சுக்கிட்டேன். மீதி விஷயத்தில் நான் இப்போ கமெண்ட் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இல்லை. அதில் லேட்டர் ஆன் ஒப்பீனியன் இருக்கலாம், பட் இப்போ எனக்கு சொல்றதுக்கு ஒன்று இருங்க ஒரு நிமிஷங்க. கேட்டவங்களே திருப்பி கேட்காம மீதி கேட்கறவங்களே கேட்கணும். ஒரு நிமிஷம் வரேன் உங்ககிட்ட. இல்லைங்க, நான் நீங்க சொல்ற மாதிரி இப்போ நீங்க இன்னொரு தரப்போடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க. எனக்கு இவங்க சொன்னதை நான் காதால கேட்டுக்கிட்டேன். நான் இங்க 2 பட்சம் 3 பார்ட்டி 4 பார்ட்டி எல்லா பார்ட்டியும் கேட்காம நான் அதை பத்தி காமெண்ட் பண்றது சரியானது இல்லை. அதனால நான் இப்ப அதை பத்தி காமெண்ட் பண்ண முடியாது. இவங்க சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன். பட் வந்தது முக்கியமா இறந்தவர்களுடைய குடும்பத்தையும் அடிப்பட்டவங்களையும் பாக்குறதுக்கு தான் வந்தேன். இதெல்லாம் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு வரல. Ma'am, as a chief, Both of you have asked. Anybody else? No. Yes. There's been a lot of demand for CBI inquiry into this incident. You have visited all the places. You are very senior position. Do you think it's a big case to hand over to CBI? Set looking into it. See, what is fit and what is not fit is not for me to decide now. I am here on a very well-defined mission to convey Honorable PM's concerns and to be sure that I've met up with at least a few of those families who have lost their close and near dear ones and the affected ones who are lying in the hospital. Beyond that, it's not my remit. மாநில அரசோட அதிகார சக்திகள் மூலியமா தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசாவது ஒரு நடவடிக்கை எடுக்குங்கிற ஒரு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க சொல்றது நாங்க பார்த்துட்டோம், அதை கேட்டுட்டோம் அப்படிங்கறதுனால இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி இல்லைங்க. மக்களுக்கு நம்பிக்கை என்னோட விசிட் மூலமா தான் வருது, இல்ல என்னோட விசிட் மூலமா வராதுன்றது விஷயம் இல்லைங்க. நான் வந்தது இன்னைக்கு கிளியரா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பி சொல்றேன். ஒரு மனிதாபிமானத்தோட பிரதமரே வந்து நின்று ஒருத்தரோட பேசணும்னு விரும்பினாரு. அவர் வர முடியாதனால எங்க 2 பேரையும் அனுப்பியிருக்காங்க. ஆனா இப்ப நான் காதால கேட்டதை போய் அவங்க கிட்ட ரிப்போர்ட் தானே பண்ணுவேன். பண்றது என்னுடைய கடமை. ஆனா உங்களுக்கு நீங்க கேட்கிற விதத்துல கேட்கிற கேள்விக்கு இப்ப கொடுக்கறதுக்கு பதில் என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு ஆனஸ்டா உங்களுக்கு சொல்றேன். அரசியல் கட்சிக்கு இது போன்ற ஒரு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் போது அவங்களுக்கு எந்த மாதிரி பொதுமக்கள் பாதுகாப்பு முன்னுரிமை? ஆமாங்க, அதெல்லாம் பத்தி நிறைய பேர் பேசினாங்க. நீங்க அங்க இருந்தீங்களோ இல்லையோ தெரியாது, இவங்கெல்லாம் இருந்தாங்க. நிறைய பேர் பேசினாங்க அதை பத்தி. தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வசதி இல்லாம இருந்துச்சு. நாங்க 12 மணிலேருந்து வெயிட் பண்ணோம், சாப்பிடல. சில பேர் பணம் பக்கத்துல ஹோட்டல் இருந்துச்சுன்னு போய் சாப்பிட்டாங்க. ஆனா எல்லாராலையும் அந்த மாதிரி போய் சாப்பிடறதுக்கு வசதி இல்லாம போயிடுச்சு. அதோட இல்லாம குழந்தைங்க குட்டிங்களோட வந்துட்டோம். நாங்க நினைச்சோம் ஒரு பெரிய நடிகரை பாக்குறோம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஆனா வந்த பிறகு கூட்டத்துல இருந்து மீண்டுகிட்டு வெளியில வரது கூட எங்களால முடியாம போச்சு அப்படின்னா நிறைய சொல்றாங்க. அதனால நீங்க அடுத்த கேள்வி இப்ப இல்ல ஆயிடுச்சுங்களா? எல்லாருக்கும் சொல்லட்டுமா? இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா மாநில அரசுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பொழுது சிபிசிஐடி என்கொயரி வைப்பாங்க. அதுவும் நம்பிக்கை இல்லாத சிபிஐ கொண்டு போவாங்க. இப்போ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சூழல் தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்குன்னு எல்லா தரப்புலையும் கேட்டிருக்கீங்க. இப்போ நிச்சயமா ஒரு தனிநபர் கமிஷன் நீதிபதி ஓய்வு நீதிபதியில வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி மக்களுக்கான ஒரு நிதானமான விஷயம் என்னன்னா, இதை ஒரு பேர்டைவா மேல இருந்து மத்திய அரசு கூடுதலா விசாரணை பண்ணும்பொழுது மக்களுக்கான ஒரு சேவையா ஒரு தனி விசாரணை ஏற்படுத்தி மத்திய அரசு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூடுதலான உண்மை வருமானு தோணுது. அதுக்கான விஷயங்களை நீங்க சொல்ற பாயிண்ட நான் மதிப்போட ஏத்துக்கிறேங்க. நான் டெஃபினட்டா இப்ப நான் இத்தனை விஷயத்த சொன்னதை போய் அங்க டெஃபினட்டா சொல்லுவேன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பா. எஸ். Any word? A word of advice. Allegation that is that he immediately ran away as soon as this happening.
Still now he's not reacted apart from the questions. I think at this stage I've made it very clear why I have come here. I wouldn't want to go beyond that. Okay? என்ன 5 8 கேள்வி அவங்களோடது. இருங்க ஒரு நிமிஷம். Chief Minister says after the investigation is over, all parties should come together and hold discussions on rules and regulations for further rallies. Do you think it's time to have a set frame of regulations for all parties to avoid such tragedies from happening, considering 2026 is... No time is a bad time for setting proper SOP for public matters, particularly where there will be huge assemblies of people, particularly women, children, all families coming. There is no hesitation. In fact, we are probably rather too late. We should, not just one state, all over the country, we should have a better way of public gathering management. எம்பி குழு நியமிச்சிருக்காங்க இந்த சம்பவமா இவங்க ஆய்வு பண்றதுக்கு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி 8 பேர் கொண்ட குழு யாரு பிஜேபி நேஷனல் பிரசிடென்ட் அப்படிங்களா? நியமிச்சிருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லுங்க. On delegation, நான் வந்தது என் வேலையை பார்த்து நான் போயிட்டு இருக்கேன். 8-member BJP delegation is coming for fact finding. When is the I wouldn't know. Ms. Nanda ji has announced that. Very good. We'll find out. All right. Thank you. நீங்க போய் வீட்டுல சந்திச்சீங்க ஒரு பெண்மணிய. அந்த பெண்மணி உங்ககிட்ட சொன்னாங்க, என்னப்பா? பாதிப்புக்குள்ளான பெண்மணி நீங்க போய் நேரா சந்திச்சீங்க. நிறைய பெண்மணியை சந்திச்சேன்ப்பா. அதுல ஒரு பெண்மணி சொல்றாங்க இல்லையா, என் குழந்தையை வந்து மிதிச்சு வாயில நொரடா வர மாதிரி அளவுக்கு தாக்கி இருக்காங்கன்னு சொன்னாங்க. இது வந்து உண்மையாலுமே வேணுமனே தாக்கப்பட்ட ஒரு சம்பவமா இருக்குன்ற மாதிரி உங்களோட குற்றச்சாட்டுகள் இருக்கு. உங்ககிட்ட அவங்க பகிர்ந்த விஷயம் அப்படி இருக்கு. இது எப்படி தோணுது? எனக்கு ஒன்றும் தோன்றதுக்கான உரிமை இல்லைங்க. அந்த கமிஷன் ஒரு குழுமம் வருது இல்லைங்களா, அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க கேட்டுக்கிறாங்க. நீங்க சொல்லுங்கப்பா. லாஸ்ட் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நிதி என்ன வழங்குதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு வந்திருக்கேன். அதை பத்தி பேசினேன்னா வேற விதமா பேசுவேன். பேசுவோம் அதை பத்தி.